மிக பெரும் தலைவர், யாருக்கும் பயப்படாதவர், வீரமிக்கவர் அப்படின்னு பேசிட்டு இருந்த நரேந்திர மோடி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எனக்கு குழி தோன்றாங்க, சவக்குழி தோன்றாங்க. அவரே இப்போ எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவர் நரேந்திர மோடியா சரண்டர் மோடியான்னு கேட்கிறாரு. எங்கெங்கெல்லாம் சரண்டர் ஆனாரு? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தது. டிக்டாக் தடை பண்ணாங்க தெரியுமா? ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால். எதுக்காக டிக்டாக்கை தடை பண்ணாங்க? அது சீனாவுடைய செயலி. சீனாவுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சீனாவுடைய செயலி நமக்கும் சீனாவுக்கும் ஆகாது. எல்லையில் அத்துமீறுகிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தின் பகுதியை ஆக்கிரமிக்கிறார்கள். சீனாவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக டேங்கியை உடைக்கல, பீரங்கிகளை உடைக்கல, விமானப்படை தாக்குதல் நடத்தல. அங்க தன்னுடைய எதிர்ப்பை களத்துல காட்டாம ஒரு செயலியை முடக்குவது மூலமாகவே பாருங்கள் நாங்கள் சீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா, பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒரு கூட்டம் கத்தும். இந்த பாரத் மாதா கி ஜேன்னு கத்துறவெல்லாம் யாரானா சைனால இருந்து பொருள் வாங்கி விற்கிறவன். இந்தியால கத்துறது என்ன? பாரத் மாதா கி ஜே. பண்ற வியாபாரம் என்ன? சைனால இருந்து பொருள்கள் இறக்குமதி. ஒரு 11 ஆண்டு காலம் மோடி பிரதமரா வந்து மோடியின் பெருமை மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த சிலையே சைனால இருந்து வந்ததுதான். அவர் முதல்ல கொடுத்த மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டர் சைனால இருந்து வந்ததுதான். இப்ப இருக்கிற இன்னைக்கு கல நிலத்தை சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பழைய ட்ரெயினுங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்காம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ட்ரெயினுக்கெல்லாம். அந்த ஸ்டிக்கரும் சைனால இருந்து வந்ததுதான். இவர் என்ன சொன்னார்னா, சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கணும், இந்தியாவின் பொருட்களை தான் அதிகம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடுற கோட்டு லண்டன்ல செய்தது. அது 11 லட்சம் ரூபாய். இவர் சாப்பிட்ற காளான் தாய்லாந்து, இந்தியா அது இல்லை. இப்படி ஊருக்கு தான் உபதேசமே தவிர தனக்காக எதுவுமே பின்பற்றுறதே கிடையாது. நம்ம